குடிப்பா, மனுஷங்க என்ன ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களோட டேஸ்ட்லாம் மாறும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவங்க 2 பேரும் மொறச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின், "அ அது நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. இதோ நான் வந்துடுறேன்" அப்படின்னு நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ, "பரவால்ல, நீ என்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்க. ஸோ அவளோட ஹஸ்பண்டா, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். அப்ப இவன், "என்னது தேங்க்ஸா? ஆனா உனக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டனே" அப்படின்னு அவன் சொல்றான். "இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ மறுபடியும் மியான் கூட சேரணும்னு ஏதாவது ஐடியா வச்சிருந்த அப்படின்னா அதை கிவ் அப் பண்ணிட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் எதுக்கு போகணும்? ஆக்சுவலி நீங்க 2 பேரும் தான் ரொம்ப வருஷமா ஒரு தப்பான மேரேஜ் லைஃப்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த டைம் என்னோட மியானை நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஏய், நீ யார் முன்னாடி பேசிட்டு இருக்க? அவ என்னோட ஒய்ஃப்" அப்படின்னு இவன் சொல்ல, அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வே நான் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போடுற நிலமையில இருக்கும்போது, "ஹேய், என்ன நல்லா பேசிட்டு இருக்கீங்க போல" அப்படின்னு ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வராங்க. உடனே ஹீரோ, "ஆ ஆமா ஆமா, ஆக்சுவலி இவன் கூட பேசும்போது என்னோட பழைய ஃப்ரெண்டு கூட பேசுகிற ஃபீலிங் எனக்கு வருது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வரீங்களா, நம்ம ட்ரிங்க் பண்ணலாம்" அப்படின்னு அவர் கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, "இல்லை இல்லை, ஆக்சுவலி வின்சோக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கமே கிடையாது" அப்படின்னு. பட் வின்சோ சொல்கிறான், "இல்லை பரவாயில்ல, இவருக்கு நான் ட்ரிங்க் பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நான் இவர் கூட ஒரு கப் குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். பட் ஹீரோயின், என்னடா இவன் திடீர்னு ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு யோசிக்கும் போது வைனுமே வருது. பட் அவன் ஆஃப் கிளாஸ் தான் குடிக்கிறான், அதுக்கே ஃபுல் மட்டையாயிடுறான். அப்போ ஹீரோ, "பாத்தியா, இந்த குப்பைங்களெல்லாம் இங்கே தூக்கிட்டு வந்துட்டு இருக்க நீ. ஆனால் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு அவன் சொல்கிறான். "என்ன பேசணும் உனக்கு?" "இல்லை, தாத்தா வந்து என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. நான் உன் மனசை உடச்சிட்டேனா, அதனால அவர் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. சரியாக சாப்பிட கூட மாட்டுறாரு தெரியுமா, எனக்கு அவரை நினச்சி கவலையாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். "சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்?" "நீ எதுவும் பண்ண வேணாம், என் கூட வீட்டுக்கு வந்துரு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு வீடியோ கால் பண்ணி பேசிடுவோம். அதுக்கப்புறம் அவர் சரியாயிடுவார்." "நான் எதுக்கு வரணும்? நீயே பேச வேண்டியது தானே." "ஏய், தாத்தா என்ன அவ்வளோ முட்டாளா? நம்ம 2 பேரும் ஒன்றா வீடியோ காலில் பேசினா தானே நம்ம மறுபடியுமே ஒன்று சேர்ந்துட்டோன்னு அவர் சந்தோஷப்படுவார். ப்ளீஸ், தாத்தாவுக்காக ஒரே ஒரு டைம் என் வீட்டுக்கு வாயேன். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு நீ கிளம்பிடு" அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோனும், "சரி, கால் பேசி முடிச்ச உடனே நான் கிளம்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. அதோட 2 பேருமே வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க தாத்தா, "பரவாயில்லையே, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஏம்மா, நீ எனக்காக தான் உன்னை மன்னிச்சிட்டியா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, உங்களுக்காகன்னு இல்லை. ஆக்சுவலி இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா, அதனால தான் நான் மன்னிச்சிட்டேன்." "இல்லை" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ண வரான். "ஏய், என்னது?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "கமான் கமான், ஆக்ட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு போய் கிஸ் பண்ண இவன் பிடிச்சி கிள்ளி விட்டுடுறா. அப்போ ஹீரோ, "ஐயோ வலிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா, அது எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், "ஓகே, நம்ம டீலிங் முடிஞ்சுது, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ, ஐயோ என் தலை பயங்கரமாக வலிக்குது, ஐயோ ரொம்ப வலிக்குது" அப்படின்னு சொல்கிறான். உனக்கு தானே வலிக்கும்" அப்படின்னு ஹீரோயின் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. "ஹவு ஸ்வீட், உனக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை" அப்படின்னு அவன் தண்ணியை குடித்தா செம்ம புளிப்பு. "சி, இது என்ன தண்ணி?" அப்படின்னு கேட்குறான். "இல்லை, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணல, அதான் உனக்கு போதை ஏறி தலைவலிக்குதோன்னு நினச்சி வினிகர் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன், வேற எதுவும் கிடையாது, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்கிறா. "ஏய் ப்ளீஸ்ப்பா, என்னப்பா, இன்னைக்கு ஒரே ஒரு நைட் என் வீட்டில் இரு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். உனக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்காக இது கூட பண்ண மாட்டியா?" அப்படின்னு அவன் ஹக் பண்ணிகிட்டே கேட்குறான். இவளும், "சரி, இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தங்குறேன், ஆனால் நீ ஹாலில் தான் தூங்கணும், ரூம்குள்ளே வரவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. பட் அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட வீட்டு சாவி இருக்கும், அதோட அடையாளத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் வென்சோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "ஆக்சுவலி அப்ராடில் இருக்க ஒரு கிளைண்ட் ஒருத்தர் என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறா. "நானும் கூட வரட்டுமா?" "இல்லை இல்லை வேணாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்கிற தில்லி, அதான் நம்ம ஹீரோவை ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால அவளோட அண்ணன் நின்றுட்டு இருக்கான். பாவம், ஹீரோயின் நல்லாவே மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு, ஃபோன் போகவே இல்லை. உடனே வந்து வின்சோவுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. அப்போ வின்சோவும், நான் இப்போ தான் விசாரித்து பார்த்தேன், அது யாரோ லீயாமே, அப்படி ஒரு கிளைண்ட் வந்திருக்காராம், அவரை பார்க்கணுன்றதுக்காக அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்ல, "எனது லீயா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. இங்கே வந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சு அவன் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, "இங்கே பாரு, நீ மட்டும் என்னை கொடுமைப்படுத்துறன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது, அதோட யூச்சன் உன்னை சும்மா விட மாட்டான்" அப்படின்னு சொல்ல, "ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு,
நான் உன்னை அப்படி கொடுமைப்படுத்த தான் செய்வேன். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் யூச்சன் என்ன தான் செய்கிறான்னு அப்படின்னு கிட்ட போகும்போது நிறுத்து அப்படின்னு சவுண்டு. பார்த்தா அங்கே 2 ஹீரோஸ் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வென்சோ கிட்ட என்ன வென்சோ சண்டை போடுவியா அப்படின்னு கேட்க உன் வேலையை பாடுறா அப்படின்னு அவன் போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். தென் சீனை கட் பண்ணா இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் 2 பேரும் வரலன்னா ரொம்ப பிரச்சனையாகிருக்கும் அப்படின்னு சொல்ல விடு விடு இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நைஸாக ஹீரோயின் கிட்ட நீ என் கூட வீட்டுக்கு மட்டும் வந்துடு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். இதை வென்சோ கேட்டுட்டு அப்படின்னு சொல்ல ஐயோ வென்சோ உனக்கு என்னாச்சு? இல்லை என்னன்னு தெரியல நெஞ்சு ரொம்ப வலிக்குது மூச்சு விடவே முடியல அப்படின்னு வென்சோ சொல்ல ஐயோ என் தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனது தலை வலிக்குதா? ஆமாம் என் தலை வலிக்குது நெஞ்ச வலிக்குது ஐயோ கையை வேற வலிக்குது அப்படின்னு சொல்ல ஐயோ என் காலை வலிக்குது கால் உடஞ்சிருச்சு போல அப்படின்னு வென்சோ சொல்கிறான். என்னடா இவங்க மாற்றி மாற்றி வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ டாக்டர் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஸ்கேன் எடுத்தாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை லைட்டாக ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது ஆயின்மெண்ட் போட்டால் சரியாகிடும் அப்படின்னு சொல்ல இதுக்கு தான் இவ்வளோ பந்தா பண்ணாங்களா அப்படின்னு ஹீரோயின் உடனே சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வென்சோவும் வா நான் உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் என்னடா இவன் சண்டை போடாமல் சைலண்ட்டாக அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடியே ஹீரோ அங்கே அவ்வளோ சாப்பாடு வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட வந்து திருட்டு பயல எப்போ அவ்வளோ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. வந்த உடனே கேட்குற கேள்வியா இது? உட்காரு உட்காரு வந்து சாப்பிடு உனக்காக நான் எவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவ்வளோ டிஷ் இருக்கு. ஹீரோயினும் இதெல்லாம் நீயா சமைச்ச? ஆமாம் நான் தான் சமைச்சேன். இல்லை என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே நீ ரெஸ்டாரண்ட்ல இருந்து தானே வாங்கின போய் தானே சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டியா? ஆனால் அதுக்காக என்னை குறைச்சி மதிப்பிடாத. உனக்காக நான் சமைக்கணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என் கையை வெட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். எடுத்து பார்த்தா எந்த காயமும் இல்லை. எங்க காயம் எங்கே போணுச்சு ஓடிடுச்சா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது எனக்கு எப்போதும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் ஸோ சீக்கிரமாகவே சரியாயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட வீட்டு சாவி நீ தானே வச்சிருக்க ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ ஐயோ ஐயோ என் தலையை வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ உனக்கு ஒழுங்காக கூட நடிக்க தெரியாதா? நீ ரொம்ப மோசமாக நடிக்கிற. ஐயோ எனக்கு தலையை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரூமில் படுத்துடுறான். இது ஏன் ரூமு வெளியே போறியா இல்லையா அப்படின்னு இவ கேட்கும் போது டக்குன்னு அவன் இழுத்துட்டு எனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல ஏன் இப்படி நடந்துக்கிற அதோட பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு கிட்ட வரும்போது அப்படியா இந்த பர்ஃப்யூமை வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து போக இந்த ஸ்மெல் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ படுத்துடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அவங்க சேடாக உட்காந்துருக்க என்னாச்சு அப்படின்னு வென்சோ கேட்குறான். அது இல்லை எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் ஃபேப்ரிக் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அது நடக்குமான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்கிறா. வென்சோவுமே இல்லை இப்போதைக்கு நீ 20% டெவலப் பண்ணி கொடுக்குறத ஃபஸ்ட்டு பாரு ஃபேப்ரிக்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு சேடாக தான் இருக்குது. அந்த டைமில் தாத்தா கிட்டேருந்து கால் வருது. அவர் என்னம்மா உனக்கும் யூச்சனுக்கும் ஏதாவது சண்டையா? அவன் காலங்காத்தாலே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் எங்கே போனானே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை தாத்தா எனக்கும் அவருக்கும் எந்த சண்டையும் இல்லை ஏதாவது வேலை வந்திருக்கும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினை பார்க்க வரவே இல்லை. ஹீரோயினும் என்னாச்சு இவன் திடீர்னு எங்கே போனான் எதுக்கு என்னை பார்க்க வரவே இல்லை நான் எதுக்கு இவனை நினச்சி கவலைப்படணும் அவன் எங்கேயோ போகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வேலை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. போனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கேட்டாங்க இல்லையா ஃபேப்ரிக் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹீரோயினும் ஆட இது எனக்கு வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன வேணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் உனக்காக கஷ்டப்பட்டு நான் நாடாக அலைஞ்சு ஒரு நல்ல ஃபேப்ரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஃபேப்ரிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சரி நான் கொஞ்ச நாளாக இங்கே வரல என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை நான் ஆல்மோஸ்ட் உன்னை மறந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. மறந்துட்டியா அப்போ ஞாபகப்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ போய் கிஸ் பண்ண ஹீரோயினுக்கும் தடுக்க மனசு இல்லை அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.